கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் ஒரு பெயரை குறித்து தியானிக்கப் போகிறோம். அநேக ஊழியக்காரர்கள் அந்த பெயர் வைத்ததினாலே அந்த வம்சத்தாரை இஸ்ரவேலர்கள் அல்ல, அவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் என்று பல பிரசங்கிமார்கள் பிரசங்கிப்பதை நான் கேட்டிருக்கிறேன். ஆகாருக்கு பிறந்த மகன் இஸ்மவேல் ஆபிரகாம் மூலமாக. ஆனால் அந்த ஆபிரகாமின் குமாரன் இஸ்மவேல் தான் பிற்காலத்தில் இஸ்மாயில் என்று மாறி அவர்கள்தான் இஸ்லாமிய சகோதரர்கள் என்று தவறான போதனையை செய்து வருகிறார்கள். அது முற்றிலும் தவறு. அவர்கள் வேதத்தை முழுவதுமாக வாசிக்காத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 7ஆம் மாதத்திலே ராஜ வம்சத்திலே பிறந்த எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் 10 மனுஷரோடு கூட வந்து என்று எழுதியிருக்கிறது. அப்போ நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் என்று வரும்போது அவர் ராஜவம்சம், அவர்கள் இஸ்ரவேலை ஆண்ட வம்சத்தில் வந்தவன். அப்படியானால் அவன் எப்படி இஸ்லாமிய சகோதரனாகவான்? இஸ்லாமியம் என்ற ஒரு மதம் தோற்றுவிக்கப்பட்டது 17ஆம் நூற்றாண்டு என்று அனைவரும் கூறுகிறார்கள். ஆனால் எல்லாம் அறிந்த இந்த ஊழியக்காரர்கள் ஏன் இதை இப்படி திரித்து கூறுகிறார்கள்? கர்த்தர் அவர்களை ஸ்திரப்படுத்துவாராக, அவருடைய கண்களை திறப்பாராக. ஆமேன்.